ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசி தரும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்கள் அப்பா இயேசு நீர் எவ்வளோ நல்லவர், வல்லவர், சிறந்தவர். உம்முடைய நாமம் மகிமை நீர் மத்தியில் வெளிப்படுத்துகிறவர். பெரிய காரியங்கள் நடுவில் நடப்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நாங்கள் அளிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு முறை நீங்கள் கேட்பீர்களேயானால் இந்த ஆண்டிலே ஒரு முறை வேதத்தை முழுவதும் வாசித்து முடிக்கிறீர்கள். எத்தனை முறை நீங்கள் வாசிப்பதை கேட்கிறீர்களோ அத்தனை முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, எல்லா விதமான தோல்வி, எல்லா காரியங்களிலிருந்தும் உங்களை சமாதான பாதைக்கு நடத்தி செல்ல ஏதுவாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையை அப்படித்தான் அழைத்து செல்லுகிறது. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதான இந்த நிகழ்ச்சியை நீங்கள் விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து ஏதோ வேத வாசிப்பு தானே அப்படின்னு எல்லாரும் அதை விட்டுடுறாங்க. இது நீங்கள் பயின்று பாருங்கள். இன்றைக்கி வாசிக்க வேண்டிய வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு கவனிங்க. அதிலிருந்தே நமக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டை, போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், இப்படியாக என்ன நிலைகள் எல்லாம் அதிலே சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு நல்ல ஆறுதலை கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வியாதிப்பட்டவர்களுக்கு சில வேளை இன்னுமாக வேதத்தை கையில் கொண்டு போக முடியலைன்னா கூட இதை போட்டு கேட்கும் பொழுது அதுவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மரணப்படுக்கையில் இருக்கிற வயதானவர்களுக்கு வாசிக்க முடியாத நிலையில் இதை போட்டு கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை கேட்டு தேவ சமூகத்திலே இளைப்பாறையாகவே இந்த நிகழ்ச்சியை நழுவ விடாதீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் வாசிக்கப் போகிறோம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கலும் தயை நலம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் உண்டாக்குனவர் கர்த்தர். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அவன் உக்கிரகத்தின் மேலாறு ஒளியும். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாதி நீங்கும். விரோதமும் அவமானமும் ஒளியும். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகளை ராஜா அவனுக்கு சிநேகிதனானவன். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார். வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலை உண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். பரஸ்திரிகளின் வாய் ஆழமான படுகொலை. கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்கிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். தன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்திலே வை. அவைகளை உன் உள்ளத்திலே காத்து அவைகளை உன் உதடுகள் நிலைத்திருக்க பண்ணும் பொழுது அது இன்பமாக இருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? எழுதியிருக்கிறேன் என்று ஏழையை கொள்ளையிடாதே. சிறுமையானவனை நியாய ஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். கோபக்காரனுக்கு தோழனாயிராதே. உக்கிரகமுள்ள மனுஷனுடைய நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுவர்கள் ஒருவனாகாதே. செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. உன் பிதாக்கள் நாட்டின பொறுவேலையை குறித்து மாட்டாதே. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அதிகாரம் 23.
நீ ஒரு அதிபதியுடைய போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறது நன்றாய் கவனித்துப்பார். தொண்டையிலே கத்தியவை அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமான மாமே. ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இல்லாமற் போகும் பொருள்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். வன்கனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. நீ புசித்து துணிக்கி வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். பூர்வ எல்லக்குரிய மாற்றாதே, திக்கட்ட பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவன் வார்த்தைகளுக்கும் சாய்வாயாக. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தின் நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே. கொடியனும் போஜன பிரியனும் தரித்திரனாவார்கள். தூக்கம் கந்தைகளை ஒடுத்து வைக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும் பொழுது உன்னை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழுவாள். என் மகளே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வேசி ஆழமான படுகொலை, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. அவன் கொள்ளைக்காரனைப் போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலைப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபான இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் பொழுது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவில் அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரியை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறவனைகளை பேசும். நீ நடக்கடலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோவவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். அதிகாரம் 24. பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே. அவருடைய இருதயம் இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும். அவர்கள் உதடுகள் தீவனையை பேசும். வீடு ஞானத்தினால் கட்டப்பட விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். அறிவினால் அறைகளை அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஞான உள்ளவன் வல்லவன் அறிவுள்ளவன் தன் வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறான். நல்ல யோசனை யுத்தம் பண்ணும் ஆலோசனைக்கார அனைவரால் ஜெயம் கிடைக்கும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கு. அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான். தீவன பாவம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். தீய நோக்கம் பாவமாம். பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. மரணத்துக்கு ஒப்பிடத்தக்கவர்களையும் கொலை உண்கவர்களை பார்க்கலும் விடுவிக்கக்கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாக. இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரிக்கு தக்கதாக பலன் அளியாரோ? என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிடாதே. அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி விடாதே, போடாதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். துன்மார்க்கிறவன் தீங்கில இடருண்டு கிடப்பார்கள். உன் சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாதே. அவன் இடரும் பொழுது உன் இருதயம் களிகூறாதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார். அதை அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அப்பொழுது அவனிடத்திலிருந்து அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே. துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவில்லை. துன்மார்க்குடைய விளக்கு அணைந்து போகும். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கலகக்காரரு கூட கலவாதே. சடிதில் அவருடைய ஆபத்தை எழும்பும். அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? பின்ன ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே முகதாட்சியம் நல்லதல்ல.
துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகள் முத்தமிடுகிறவனுக்கு சமானம். வெளியிலே உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே. உன் உதடுகள் வஞ்சகம் பேசாதே. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்யத்தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இது அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சுரி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உரங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யிட்டு என்பாயோ. உன்னை தருத்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலும் வரும். ஆம், வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்துவோம். கர்த்தர் இதை ஆசித்தருவாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய மகிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். நேர் எங்களோடு இருந்து இந்த வேதவாசி நிகழ்ச்சி ஆசீர்வதி தந்தி. நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை மேன்மையாலும் ஆசீர்வாதத்தினாலும் மூடி மறைத்துக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான சகல காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, நீர் மட்டுமாய் நின்னிடம் படுத்தீரே. இந்த ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தேவைகளை நீ சந்தித்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.